அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த மாதத்தில் ஒரு படி ஸ்டெப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் உயருகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் வேதனைகளையும் கவலைகளையும் நெருக்கங்களையும் பார்த்து பார்த்து அதுதான் உங்கள் கண்ணு முன்னால் நிற்கிது. கர்த்தர் சொல்கிறாரு, அதை தூர எரித்து போடு. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, தீங்கை கண்ணு முன்னால் வைக்காத. தீங்கு என்ன செய்யாது? உன் வாழ்க்கையில் பல தீங்கு வந்திருக்கலாம், பல அவமானம் வந்திருக்கலாம், பல நிந்தை வந்திருக்கலாம். அதை கண்ணு முன்னால் வைக்காத, அது போச்சு. அல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்த. ஆமென். சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தி. எல்லாம் சொல்லுங்கள். சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். சொல்லுங்கள். இந்த 6வது மாதத்தில் என் வாழ்க்கையில் இல்லாத அதிசயமான காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார். ஆமென். சொல்லுங்கள். எனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே வாய்க்காமலே போவதாக. அல்லேலூயா. கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மை என்ன செய்யாது? குறைவுபடாது. ஆமென். எடுத்து வாசிப்போம். இந்த நாளிலே தேவன் இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்குற ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை நாகும் 1:15. நாகும் 1:15. கையை தட்டி எல்லாத்துக்கும் அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இனி உன் வழிகளிலே துஷ்டன் என்ன செய்வது? இனி உன் வழியாய் கடந்து அவன் முழுவதும். எல்லாம் சொல்லுங்க. இனி என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய வழியில், என்னுடைய பாதையில் துஷ்டன் வருவது கிடையாது. எல்லாம் சொல்லுங்கள். துஷ்டன் வருவது கிடையாது. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அல்லேலூயா. துஷ்டன் என்கிற ஒரு போராட்டம், துஷ்டன் என்கிற ஒரு பலவீனம், துஷ்டன் என்கிற ஒரு நெருக்கம், துஷ்டன் என்கிற ஒரு நிந்தை, துஷ்டன் என்கிற ஒரு அவமானம், துஷ்டம் என்கிற ஒரு தோல்வி இனி உன் வாழ்க்கையிலே வருவது கிடையாது. அவன் முழுவதும் அவன் சங்கரிக்கப்பட்டு விட்டான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ சமானத்தை கூறுகிற சுவிசனுடைய கால்கள் மலையின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசாரி, உன் பொருத்தனைகளை செலுத்து, நீ கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய், நீ போக வேண்டிய வழியிலே போ, நீ நடக்க வேண்டிய வழியிலே நட. இனி உன் வாழ்க்கையில் துஷ்டன் இனி வருவது கிடையாது. இந்த ஊருக்கு போனால் எனக்கு பிரச்சனை, இந்த இடத்துக்கு போனால் எனக்கு நிந்த, அந்த தெருப்பக்கம் போனால் எனக்கு போராட்டம், நான் அந்த ஏரியா பக்கம் போக மாட்டேன், அந்த ஊர் பக்கம் போனால் நான் தலை நிமிரம் நடக்க முடியாது, இந்த கிராமத்து பக்கம் போனால் என்னை எல்லோரும் ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க, அந்த கிராமத்தில் எனக்கு ஒரு பெரிய ஒரு அவமானம் வந்தது, என் சொந்தத்தின் மத்தியில் ஒரு பெரிய நிந்தை வந்தது, அதனால் நான் அந்த கிராமத்து பக்கமே நான் தலை வச்சு படுக்கிறது கிடையாது, அந்த ஊர் பக்கமே நான் போகிறது கிடையாது. பல வருடங்களாச்சு நான் அந்த இடத்துக்கு போய், பல நாட்களாச்சு அந்த இடத்துக்கு போய், அதனால் நான் இருக்கிற இடத்துல மட்டும்தான் இருக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துக்கு போனால் துஷ்டன் வருவான், அந்த இடத்துக்கு போனால் என்னை கேவலமாக பேசுவாங்க, அந்த இடத்துக்கு போனால் என்னை நிந்தனைக்கு உட்படுத்துவாங்க, அந்த ஊருக்கு போனால் என் கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க என்னை கேவலமாக பேசுவாங்க, அந்த ஊருக்கு போனால், அந்த ஏரியாவுக்கு போனால் என் சொந்தக்காரங்க இருக்காங்க என்னை கேவலமாக பேசுவாங்க, அதனால் நாங்கள் போகிறது கிடையாது, பல வருடாச்சு என்று நீங்கள் சொன்னீங்கன்னா, கர்த்தர் இன்றைக்கி சொல்கிறாரு, நீ நடக்க வேண்டிய நிலையிலே போக வேண்டிய வழியிலே போ, பழைய துஷ்டன், பழைய பிரச்சனை, பழைய நிந்த உன் வழியிலே இனி வருவது கிடையாது. உனக்கு எதிராக இளைவன துஷ்டன் அவன் சங்கரிக்கப்பட்டான், சங்கரிக்கப்பட்டு விட்டான். பயப்படாத. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீ எந்த வழியில் போனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் எந்த இடத்துக்கு போனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. அல்லேலூயா. அவன் முழுவதும் என்ன செய்யப்பட்டான்? சங்கரிக்கப்பட்டான். அல்லேலூயா.
அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு ஆளுக்கும் சில எதிர்ப்புகள், சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். சில துஷ்டர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். பிள்ளைய மூலமாக துஷ்டன் வருவான், கணவன் மூலமாக துஷ்டன் வருவான், மனைவி மூலமாக துஷ்டன் வருவான், உறவினர்கள் மூலமாக துஷ்டன் வருவான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அது எல்லாமே உன் வாழ்க்கையில் முடிஞ்சிருச்சுப்பா, இனி உன் வழி நல்ல நேராக இருக்குது, நீ போயிட்டே இருக்கலாம், நீ போயிட்டே இருக்கலாம். மருமக மூலமாக துஷ்டன் வரலாம், அல்லேலூயா. சொந்தக்காரங்க மூலமாக துஷ்டன் வர, எத்தனை பேர் மூலமாக துஷ்டன் வரலாம். கர்த்தர் சொல்கிறார், நீ கவலைப்படாது, நீ கவலைப்படாது, நான் எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டேன், சங்கரிச்சிட்டேன். நீ போகிற இடத்துல எல்லாமே வெற்றி தான். நீ போகிற இடத்துல இந்த வசனம் அதான் சொல்லுது பாருங்கள். இதோ சமானத்தை கூறுகிறேன், சுவிசேஷனுடைய கால்கள் மலையில் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசாரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழிகளில் என்ன செய்ய மாட்டான், கடந்து வர மாட்டான். நீ கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நீ செய். நீ தேவனுடைய பணிகளை நீ செய், தேவனுடைய காரியங்களை நீ செய். ஒன்றும் உனக்கு என்ன செய்யாது, வராது அப்படிங்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனுஷனை கர்த்தர் உயர்த்த நினைச்சாருன்னா தேவரில் செய்ய நினைத்தது ஒன்று என்ன செய்யாது, தடைபடாது. இன்னொரு வசனத்தை வாசிங்க, சங்கீதம் 18:40. சத்துருக்களின் பிடரி என்ன செஞ்சீர், ஒப்பு கொடுத்து. அப்படின்னா உங்களுக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்களை நீங்க முறியடிக்கும்படி அவர் உங்க கரத்தில் என்ன செஞ்சிட்டார், ஒப்பு கொடுத்துட்டாரு. எங்க ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. எதிர்ப்பு வருது, முறுமுறுப்பு வருது, சண்டை வருது, போராட்டம் வருது. அதை பார்த்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒரு பயத்தை ஏற்படுத்தி கொள்ளுகிறீங்க. அதை பார்த்து என்ன சொல்கிறீங்க, இனிமேல் நான் எப்படி எழும்ப போகிறேன், இனிமேல் என் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பயப்படுறீங்க. கர்த்தர் சொல்கிறாருங்க, அந்த எதிராக செயல்படுகிற காரியங்களை உன் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன், அது நீ தான் முறியடிக்கணும். புரியுதா புரியலையா? திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க. நான் பகைங்கரை எதிராளியை சங்கரிக்கும்படியாக சத்துருக்கள் பிடரியை, அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும், அல்லேலூயா. சத்துருக்களை முறியடிக்கும்படி உங்களுக்கு எதிராக எழும்புகிற சண்டைகள், உங்களுக்கு எதிராக எழும்புகிற முறுமுறுப்புகள், உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை, உங்களுக்கு வரக்கூடிய ப்ரமோஷனை எதிர்க்கிற அந்த சத்துருவின் போராட்டங்களை முறியடிக்கிறதுக்கு கர்த்தர் அவனுடைய பிடரியை ஓங்கரத்தில் ஒப்பு கொடுத்துருக்கிறாரு. அவனை எதிர்க்கிறதுக்கு உண்டான, அவனை எதிர்த்து போராடுறதுக்கு உண்டான வல்லமை உனக்குள்ள இருக்கிறது. சத்துருக்களையும் தேள்களையும் மிதிக்க உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிற ஒன்று ஒன்று என்ன செய்யாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. எப்படி நீங்கள் அந்த எதிர்ப்பு, இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு எதிராக சில முறுமுறுப்புகள் உண்டாகிறது. உங்களை குற்றப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க, உங்களை குறை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க, உங்களை ப்ரொமோஷனுக்கு தடையை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, உங்களை போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, உங்களை நிந்தனைக்கு உட்படுத்தி கொண்டு இருக்காங்க. உங்கள் வாழ்க்கையில் முன்னேற விடாமல் ஒரு தடை இருந்து கொண்டு இருக்கிறது. சில மனிதர்கள் மூலமாக பிசாசு கிரியை பண்ணி கொண்டு இருக்கிறான். எபேசியர் 6:12 மாமிசத்தோடு இரத்தத்தோடு மல்ல இப்பொல்லாத பிரம்மச்சத்தின் அந்தகார லோகத்தை பற்றி போராட்டம் உண்டு. எபேசியர் 6:16 தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். வசனம். அப்படின்னா எப்படி நீங்கள் அந்த பிரச்சனையை முறியடிக்கணும், எப்படி நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்களை ஸ்டாப் பண்ணணும். உங்கள் ப்ரொமோஷனை தடை பண்ணுறாங்களா, உங்கள் உயர்வை தடை பண்ணுறாங்களா, அதை எதிர்த்து போராடுறதுக்கு உண்டான அந்த ஃபயர் அனாயிண்டிங், அந்த வல்லமை கர்த்தர் உங்களுக்குள்ளே கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு எதிராக முறுமுறுப்பு இருந்தால் பயப்படாதீங்க. அதை எதிர்ப்பதுக்கு உண்டான மகிமை, வல்லமை, கிருபை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பார்த்து பயப்படாதீங்க, பார்த்து பயப்படாதீங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் சொல்லிடாதீங்க. அவ்வளோ என் வாழ்க்கை போச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு, இந்த அவமானத்தில் நான் வெளியே நிற்கணுமா, இந்த அவமானத்தில் நடக்கணுமா? கர்த்தர் சொல்றாரு,
நீ அவமானப்பட்ட இடத்துல கர்த்தர் உன்னை நான் தலைநிமிர பண்ண வைப்பேங்கிறார். நம்ம ஆட்களை உடனே அவசரப்பட்டு வாய் விட்டுருவாங்க. என்ன செய்ய போகிறேன், எப்படி செய்ய போகிறேன், ஒன்றும் வருமானம் இல்லையே, எப்படி நான் எதிர்காலத்தை கடத்த போகிறேன், எப்படி பிள்ளைகளை படிக்க வைக்க போகிறேன். கவர்மெண்ட் கொடுக்குற பென்ஷனை காட்டிலும் கர்த்தர் கொடுக்குற பென்ஷன் அதிகமாக இருக்கு பாரு போது உனக்கு. வானம் சிங்காசனம் பூமி அவருடைய பாதப்படி. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, நீங்களாம் சாதாரண ஆள் அல்ல, இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ள போகிற ஆளுங்க. அல்லேலூயா. வாழ்க்கை கட்டப்படும், பயப்படாதீங்க. இப்போ ஒரு பாம்பு வந்தால் அடிப்போமா அடிக்க மாட்டோமா? எதை வச்சு அடிப்பீங்க? கரெக்டாக சொல்கிறீங்க, கம்பை வச்சு அடிப்பீங்க. கம்பை தேடுவீங்க, ஒரு பெரிய கம்பை தேடுவீங்க. கம்பை தேடி என்ன செய்வீங்க? அடிப்பீங்க. புரியுதுங்களா? உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு எலி வந்துருச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த எலியை அடிக்கிறதுக்கு கையிலே பிடிப்பீங்க? கையில் பிடிக்க மாட்டீங்க, ஒரு கம்பு எடுத்து என்ன செய்வீங்க? அடிப்பீங்க. ஓகே. இப்போ இதே போல் நம்ம வீட்டுக்குள்ளே பல பிரச்சனை வருது, பல நிந்தை வருது, பல அவமானம் வருது, வேலை பார்க்குற இடத்துல பல போராட்டம் வருது. அப்போ நீங்கள் அந்த பிரச்சனையை உண்டு பண்ணுகிற அந்த காரியத்தை நீங்கள் என்ன செய்யணும்? அடிக்கணும். எப்படி போய் அடிக்கணும்? இப்போ நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு எதிராக ஒருத்தன் போட்டு விட்டுக்கிட்டே இருக்கான். இவன் சரியில்லை, வேலை சரியில்லை, அங்கே போகிற சரியில்லை, இங்கே போகிற சரியில்லை அப்படின்னு போட்டு விட்டுட்டு இருக்கேன், மேலே அதிகாரிட்டு போட்டு விட்டுட்டு இருக்கேன். நீங்கள் அது உங்களுக்கு தெரியுது, அது உங்களுக்கு தெரியுது, உங்கள் கண்ணுக்கு தெரியுது, உங்கள் காதுக்கு நீசி வந்துருச்சு. அவன் உன்னை பற்றி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான், அவர் இப்படி உடனே சொல்லிக்கிட்டு இருக்காரு, அவர் இப்படி உடனே பேசிக்கிட்டு இருக்காரு, உன் புறம்போசனை தடை பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனு இப்படி தான் சொல்கிறான், உன் வாழ்க்கை போச்சு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. நீங்கள் என்ன செய்றீங்க? வீட்டில் வந்து என்ன செய்றீங்க? என் எதிர்காலமே போச்சு, என் வாழ்க்கையே போச்சு, எப்படி பிள்ளையை நான் படிக்க வைப்பேன், எப்படி பிள்ளையை நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சிடுறீங்க. ஆமாவா இல்லையா? சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லைங்க, அப்படிலாம் கிடையாதுங்க, அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்கள் கண்ணு முன்னால் உங்களுக்கு எதிராக எழும்புன ஆள் வேலையை விட்டு ஓட போகிறான், இடத்த விட்டு ஓட போகிறான். உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக இறங்கினவர்கள் ஊரை விட்டு ஓட போகிறாங்க. என்ன சொல்கிறீங்க? புரியுதா புரியலையா? அவ்வளோதான், முடிச்சு வாழ்க்கை அவ்வளோதான், தலை கட்ட முடியல, ஊரை விட்டு ஓட போகிறேன். நீ எதுக்கே ஓடுற? உனக்கு எதிராக எலும்பி ஓட வைக்கணும், அதுக்குறான அதிகாரம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கம்பை எடுத்து என்ன செய்யணும்? அடிக்கிறோம். வீட்டுக்குள்ளே பாம்பு வந்தாலும் சரி, எலி வந்தாலும் சரி, பூரா வந்தாலும் சரி, பள்ளி வந்தாலும் சரி, என்ன செய்யணும்? அடிக்கிறோம். ஆனால் மறைமுகமான சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும்? நடக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. வாசிக்கு சங்கீதம் 101:5. பிறனை ரகசியமாய் அல்லேலூயா. இதுக்கு அர்த்தம் புரியுதா புரியலையா? பிறனை ரகசியமாய். இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே யாருமே நம்மளை பற்றி யாருமே ஒன்றும் சொல்லலை, நம்ம பாட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் ரகசியமாக அவங்கள அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கான், ரகசியமாக அவங்களை என்ன செய்கிறான்? முறுமுறுப்பு உண்டாக்கிட்டு இருக்கான், ரகசியமாக அவதூறு பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அப்படி ரகசியமாக அவதூறு பண்ணுகிறவங்களை நீங்கள் என்ன செய்யணும்? என்ன போட்டிருக்கு? சங்கரிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. எனக்கு விரோதமாய், என் வேலைகளுக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாய், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் மனிதர் மூலமாய் கிரியை செய்கிற பொல்லாத அந்தகார வல்லமையை சங்கரிப்பதற்கு, அது உண்மையாக்குறதுக்கு கர்த்தர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அவரை ஏற்றுக்கொண்ட எனக்கு, அவரை ஏற்றுக்கொண்ட எனக்கு அவருடைய பிள்ளைகளாகும்படி எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சர்ப்பத்தின் தேளுகளை மிதிக்க எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஒன்றும் என்ன என்ன சேதப்படுத்தாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரச்சனையை பார்த்து நீங்கள் அழக்கூடாது, உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணவர்கள் தான் அழணும். அல்லேலூயா. புரியுதா புரியலையா? ஐயா, ஒரு காரியத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு காரியத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீ தள்ளப்பட்ட ஆள் இல்லை, நீ ஒதுக்கப்பட்ட ஆள் இல்லை, நீ அனாதை ஆள் இல்லை, நீ திக்கற்றவன் அல்ல. உலகத்துக்கு முடிய போகிறீங்கன்னா சகல நாட்களும் உன் கூட ராஜா ஒருத்தர் வந்துக்கிட்டே இருக்கிறாரு. உனக்கு ஒரு அவமானமான அவருக்கு அவமானம், உனக்கு ஒரு நிந்தைன்னு அவருக்கு ஒரு நிந்தை.
உனக்கு ஒரு போராட்டம், அவருக்கு ஒரு போராட்டம். அவர் உன் கூட இருக்கிறாரு. அவர் வாக்கு பண்ணிட்டார்ல, நீ சாகிற வரைக்கும் உங்க கூட இருப்பேன்னு வாக்கு பண்ணிட்டார்ல. கவலைப்படாது, தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ பாம்பு வந்தால் கம்பு எடுக்கிறோம், எலி வந்தால் கம்பு எடுக்கிறோம், அடிக்கிறோம். அல்லேலூயா. இப்போ அதே போல் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் எதிர்ப்புகள் வருகிறது, போராட்டம் வருகிறது. அதுக்கு நீங்கள் அடிக்கணும். எதை வச்சு அடிக்கணும்? யாராவது சொல்லுங்க, எதை வச்சு அடிக்கணும்? வசனத்தை அடிக்கணும். எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 11:4, நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தன் வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். கையை தட்டி அப்பாக்கு மகிமை செலுத்தையா. உங்களுக்கு எதிராக எழுபுகிற ஆயுதத்தை எப்படி அடிக்கணும்? எது மூலம் அடிக்கணும்? ஐயா சொல்லுங்க ஐயா, எப்படி அடிக்கணும்? எது மூலம் அடிக்கணும்? வாக்கின் கோலால். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நீங்கள் சொல்லலை. இன்னொரு காரியத்தை சொல்லுங்க. வாக்கு இருக்கு, வாக்கு இருக்கு, கோல் இருக்கு, தடி இருக்கு. எப்படி? இன்னும் சொல்லலை. யார் சொன்னது? வாயின் சுவாசத்தால். எதில் சொல்லணும்? உன் வாயில தான் சொல்லணும். வாயில் சுவாசத்தால் வாக்கின் கோலை என்ன செய்யணும்? அடிக்கணும். கம்பெடுத்து என்னை ஒருத்தன் சண்டைக்கு வர்றான், அவனை கம்பெடுத்து இன்னைக்கு வெளுவெளு வெளுக்க போறேன். அது அல்ல. நீ உட்கார்ந்த இடத்துல நீ வாயின் சுவாசத்தால் என்ன செய்யலாம்? அடிக்கலாம். இந்த மாதம் யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக எழும்புறாங்களோ அவங்கள பூரா சங்கரிக்கிறதுக்கு ஒன்றான வல்லம்பு இருக்கு. அல்லேலூயா. என் மகளுக்கு ஒருத்தர் எழுப்பிட்டா பேசாத, சங்கரிக்கிற வேலை உன் கையில் இருக்கியா? நீ யாரு? என் மகளுக்கு ஒருத்தர் முறுமுறுத்துக்கிட்டு இருக்க, அட்டே இயேசுவின் நாமத்தில் அட்டே அட்டே. கம்பெடுத்து அடிக்காத, நேருக்கு நேர் போகாத. உட்கார்ந்த இடத்துல வாக்கின் கோலால் வாயின் சுவாசத்தால் உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கியா? ஏன் பயப்படுற? உன் வெளிச்சத்துல ராஜாக்கள் ஒளியில ஜாதிகளும் கடந்து வரணும். நீ அவனை பார்த்து பயப்படாத. நீ ஏன் உலகத்தை பார்த்து பயப்படுற? வானம் சிங்காசனம் பூமி பாதப்படி ராஜாதி ராஜா விட்டு பிள்ளை ரத்தத்தை சிந்தி கரையத்தை ரத்தத்தை சிந்தி உன்னை பிள்ளையா மாத்தி இருக்கிறார்னா நீ பிள்ளைங்கிற அதிகாரத்தை பயன்படுத்து. உனக்குள்ள வல்லம் இருக்கு, உனக்குள்ள பலன் இருக்கு, உனக்குள்ள கிருபை இருக்கு, உனக்குள்ள அற்புதம் இருக்கு, உனக்குள்ள அதிசயம் இருக்கு, உனக்குள்ள வெற்றி இருக்கு, உனக்குள்ள விடுதலை இருக்கு, உனக்குள்ள கிருபை இருக்கு, உனக்குள்ள ஆளுகை தன்மை இருக்கிறது. நீ எழுப்ப, பயப்படாத. தரக்க மக்கள் தூரா ரப்புகத்த சம்கதுன மாத்திர ரக்கல ரப்புகத்த சத்துரு மூக்கத்த ரபா. அல்லேலூயா. அழகா சொல்லியிருக்கியா. உன் குடும்பத்துக்கு எதிராக, உன் பிள்ளைக்கு எதிராக எவன் எல்லாம் பேரை வச்சு ஒரு அடி அடி ஊரை விட்டு ஓடிடுவாயா? ஏன் பயப்படுறீங்க? அல்லேலூயா. என்ன எல்லாம் ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? வசனம் சொல்லுது, வாயின் சுவாசத்தால் வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பாய். எவ்வளோ ஒரு அழகான ஒரு மேட்ரு. இந்த வசனத்தை திரும்பி படிங்க. எல்லாரும் படிங்க. அல்லேலூயா. நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ஒரு ஆள் ஓயிற வரைக்கும் விடாதீங்க. உங்களுக்கு எதிராக எழும்புற ஆள் ஓயிற வரைக்கும் விடாதீங்க. அடித்து 2 வார்த்தை தான். 2 எரேமியா 20:11 அடித்து நொறுக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். விடாதீங்க. வாக்கின் கோலால் என்ன செய்யலாம்? அடிக்கலாம். எப்படி? அல்லேலூயா. ஏங்க கர்த்தர் நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாருங்க. கோல்னா தடி. அப்ப வார்த்தைக்கு பேர் என்னது? தடி. வார்த்தை இன்னொரு வார்த்தை இருக்கிறது, கல்மலை உடைக்கிற. சொல்லுங்க, கல்மலை உடைக்கிற. ஐயா வார்த்தை சம்பட்டி பார்த்துருக்கீங்களா? சம்பட்டியை பார்த்தால கையை தூக்கு.
அந்த காலத்தில் விறகு உடைக்கிறதுக்கு இப்படி ஒரு பெரிய கோடாரி வச்சு அப்படி அப்படி அடிப்பாக பார்த்துக்கொள்ளுங்க. விறகு கடையில் நான்லாம் போய் விறகு வாங்கிட்டு வருவேன். விறகு வந்து இப்படி கையை நீட்டிக்கிட்டு இங்கிட்டு விறகு அடிக்கிட்டு இப்படி விறகு வாங்கிட்டு வந்து வீட்டில் அம்மா விறகு வாங்கிட்டு வந்துட்டோம்மா அப்படி விறகு போடுவேன். கையில் குத்தும் விறகு. ஒரு தூக்கு விறகு, 2 தூக்கு 3 தூக்கு விறகு வாங்கிட்டு வாடா அப்படின்வாங்க. 2 ரூபா 3 ரூபா கொடுத்து நான் விறகு 2 தூக்கு விறகு கொஞ்சம் சொல்லி அங்கே விறகு உடச்சிக்கிட்டு இருப்பார். கையை இப்படி நீட்டி விறகு இப்படி தூக்கி வைப்பார். அப்படியே கொண்டு வந்து விறகு வைப்பேன் அந்த காலத்தில். அப்போ அந்த விறகு கடைக்கு போனால் சம்பட்டியை பார்க்கலாம். விறகு கடை பண்ண சம்பட்டி இவ்வளோ பிரியாக இருக்கும். சம்பட்டி இவ்வளோ இருக்கும். சுத்தியல் எப்படி இருக்கும் அந்த சம்பட்டி, அதை தூக்க முடியாது. அதை வச்சு ஒரே ஒரு அடி தான் பார்த்துக்கொள்ளுங்க, கல் 2 சேதரும். அல்லேலூயா. அதுக்குண்டான பவரை காட்டில் பெரிய பவர் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. அதுதான் கல்மலை உடைக்கிற தேவனுடைய வசனத்துக்கு. இங்கே இருங்க, இரக்கமுள்ள வசனம், அன்பான வசனம், சமாதான வசனம், வெற்றியின் வசனம், விடுதலை வசனம், தாழ்மையின் வசனம், வெற்றி அதாவது உருவாக்குற வசனங்கள் நிறைய இருக்கு. ஆனாலும் வசனம் சம்பட்டி, வசனம் 20 முறை கருக்குள்ள பட்டயம். ஆனால் இந்த கருக்குள்ள பட்டயம் இங்கே பாருங்க, நீங்கள் வச்சிருக்கிற கத்தி கடப்பாரை எல்லாமே என்ன செய்யும், ஒரு ஆள் கழுத்தை வெட்டும், ஒரு ஆள் கையை வெட்டும். ஆனால் தேவனுடைய வசனம் எங்கே போய் வெட்டும் தெரியுமா? உள்ளத்துக்குள்ளே போய் எலும்புக்குள்ளே இருக்கிற சதையை வெட்டு வையா. அதான் எபிரேயர் 4:12 தேவனுடைய வசனம் 20 முறை கருக்குள்ள பட்டயம், அது ஆத்மாவையும் அது யூனையும் அது யோசனைகளையும் உருவ குத்தி. சொல்லுங்க, உருவ குத்தி. சத்தமா சொல்லுங்க, உருவ குத்தி. உருவ குத்தி அறுத்து போடுறதக்கதாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சு, மனிதர்களோட நம்மளுக்கு போராட்டம் இல்லை, மனுஷனுக்குள்ளே கிரிச்சிக்கிற பிசாசு. கவலைப்படாதீங்கம்மா, கவலைப்படாதீங்க. எனக்கு வந்த வாட்ச ஆள் சரியில்லை, கவலைப்படாதீங்க. அதுக்குள்ளே இருக்கிற ஆவி விரட்டின போது அந்த ஆள் நல்லாயிருவார். அவன் திருந்த மாட்டான்னு முடிவு கட்டாதீங்க, அதுக்குள்ளே இருக்கிற ஆவியை விரட்டுங்க. உங்கள் கையில் வார்த்தையை கொடுத்துருக்கிற வாக்கின் கோடால், வாயின் சுவாசத்தால். புரியுதுங்களா? அப்புறம் எதிர்ப்பு உங்களால் சமாளிக்க முடியுமா முடியாதா? எதிர்த்து அடிக்கலாம்ல, அதுக்குன்னா வல்லமை இருக்குல்ல. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஏசையா அந்த வசனம் பயங்கரமான வசனம். ஏசையா 11:4 வாக்கின் கோலால் அடித்து தம்முடைய வாயின் சுவாசத்தால், எல்லாம் சொல்லுங்க, வாயின் சுவாசத்தால் எழும்புகிற ஆயுதங்களை என்னால் சங்கரிக்க முடியும், என்னால் முறியடிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். அல்லேலூயா சொல்லுங்க. இதுவரை நடத்தினவர் இன்னமும் நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. என் பேரை பெருமைப்படுத்துவார். எனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமாக இருந்தாலும் வாய்க்காத போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க, சகரியா 14:11. அல்லேலூயா. அதில் ஜனங்கள் இனி எல்லாம் சொல்லுங்க, என் வாழ்க்கையில் சங்கரிக்கிற காரியம் வரப்போவது கிடையாது. நான் சுகமாக என்ன செய்வேன்? தங்கரிப்பேன், சங்கரிப்பேன், சுகமாய் வாழ்வேன்னு சொல்லுங்க, சுகமாய் இருப்பேன்னு சொல்லுங்க. சங்கரிக்கிற காரியம், துக்கப்படுத்துகிற காரியம் என் வாழ்க்கையில் இருக்க முடியாது. ஆமீன் சொல்லுங்க. இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் நல்ல அழகான நேர் வழியில் போக போகிறீங்க. உங்கள் வழியில் வந்து துஷ்டன் வருவதே கிடையாதுன்றார். உங்கள் வழியில் துஷ்டன் வருவதே கிடையாது. ஆமேன். புரியுதா? ஒரு சோதனை வந்தால் நம்ம என்ன செஞ்சிடறோம்? வேதனைப்படுறோம். இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, சோதனையை பார்த்து நீ அதட்டு, வேதனை பார்த்து நீ பேசியா, நீ பேசு. வாயின் சுவாசத்தால் என்ன செய்யணும்? வாயின் சுவாசத்தால் எப்படி அடிக்கணும்? எனக்கு இங்கேயும் சொல்ல மாட்டேங்க. அப்புறம் எப்படி வீட்டில் போய் செய்ய போகிறீங்க? நீங்கள் எப்படி ஜெபிக்க போகிறீங்க? ஒன்றும் புரியல எனக்கு. நீங்கள் நான் சொல்லித்தரது உங்களுக்கு ஒன்றும் புரியலையா? ஒன்றும் பேச மாட்டேங்களே. வாயின் சுவாசத்தால் எப்படி சங்கரிக்கணும்? இங்கே இருங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சொல்லுங்கள், என்னுடைய வாயின் சுவாசத்தால், என்னுடைய வாயின் சுவாசத்தால், வசனத்தால் எனக்கு எதிராக எழும்புகிற பிரச்சனைகளை முறியடிப்பேன். இப்போ புரியுதா? சொல்லுங்க, என்னுடைய வாயின் சுவாசத்தால்.
சுவாசம் என்ன தெரியுமா? வாயு கிடையாது. சுவாசம்னா நீங்கள் பேசுறதுக்கு பேர் சுவாசம். ஊதுறீங்களே அதுக்கு பேர் சுவாசம். அப்படின்னா நீங்கள் வாயை திறந்து அந்த காரியத்தை வாயை திறந்து பேசணுங்கிறார். வாயை திறந்து என்ன செய்யணும் சொல்லுங்க? என்னுடைய வாயின் சுவாசத்தால், என்னுடைய வாயின் சுவாசத்தால், வசனத்தால் எனக்கு விரோதமாக எழும்புகிற பிரச்சனைகளை நான் சங்கரிப்பேன், நான் அடிப்பேன். அதுக்கு ஒன்றான பலன் எனக்கு இருக்கு. காரணம் இந்த சொல்லணும், காரணம் நான் அழிஞ்சு போகிற வித்தில் பிறக்கல, அழியாத வித்தாக்கிய ஜீவ வசனத்தில் மறுபடி நான் பிறந்திருக்கிறேன், மறுபடி பிறந்திருக்கிறேன். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகரத்தின் ஆவியை நான் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் பிரச்சனைகளை பார்த்து, வேதனைகளை பார்த்து, நிந்தைகளை பார்த்து அப்படியே நிறைச்சி வச்சிருக்கிறீங்க, அதெல்லாம் எடுத்து போட்டுருங்க. இன்றைக்கி கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஐயா, உங்கள் பிள்ளை மூலம் பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. புருஷன் மூலம் ரெண்டு கையை கோர்த்து, என் மகளுக்கு விரோதமாய் என் மகனுக்கு விரோதமாய் எழும்புகிற இந்த போராட்டத்தை இயேசுவின் நாமத்தில் சங்கரிக்கிறேன். சோலி முடிஞ்சு போச்சு. போட்டு ஏன் பயப்படுறீங்க? ஏன் போட்டு மாறி மாறி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. இந்த இருதயம் திருக்குள்ள இருதயங்க, இந்த இருதயம் திருக்குள்ள இருதயம். ஒரு நேரம் அப்படி தான் இருக்கும். அந்தந்த வயசுக்கு அந்தந்த காலத்துக்கு அந்த இதயத்தில் வர வேண்டியது வரத்தான் செய்யும். ஆனால் வந்தாலும் வீட்டை திறந்து போட்டா, இப்போ இந்த ஏரியாவில் வீட்டை திறந்து போட்டா நைட்டில் பாம்பு வரத்தான் செய்யும். பாம்பு வரத்தான் செய்யும். அப்போ அந்த இருதயம் என்னது திறக்கப்பட்டிருக்கிறது, உள்ளே வருவேன். அப்போ அவன் வரவன் என்ன செய்யணும்? நீயே வரத்தான் செய்வான். வரவன் என்ன செய்யணும்? உங்கள் வீட்டுக்குள்ள பாம்பு வந்து இந்த உட்காந்து பால் முட்டை தர குடிச்சிட்டு போட தங்கம் அப்படின்னு சொல்லுவீங்க. பாம்பு என்ன செய்வீங்க? கம்பால் அடிப்பீங்க. நீங்கள் எப்படி அடிக்கணும்? உங்கள் பிள்ளை எரியத்துக்குள்ளே ஒரு பாம்பு வருது, உங்கள் பிள்ளை எரியத்துக்குள்ள ஒரு குட்டி பாம்பு வருது, வரத்தான் செய்யும். வரத்தான், வீடு திறந்து போட்டால் வரத்தையே செய்யும். அல்லேலூயா. இப்போ இந்த பக்கம் பாம்பு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு, அப்பப்போ வந்து தலையை கட்டி போய்கிட்டு இருக்கு, கண்ணில் தெரிஞ்சு அடிப்போம். இப்போ நாங்கள் வீடு நைட்டில் திறந்து போட்டுன்னு வச்சுக்கொள்ளுங்க, வருமா வராதா? நைட்டில் பார்த்தீங்கன்னா பூனை ஓடும், நாய் 7-8 நாய் ஓடுது, நைட்டு 7-8 நாய் ஓடுது. காலை கவுத்தாந்து 2 நாய் வாசப்பில் படுத்து கிடக்கு, எலி ஓடுது, இவ்வளவு ஓடுது வீட்டு முன்னாடி. அப்போ அந்த வீடை திறந்து வச்சுட்டா வரத்தான் செய்யும். அப்போ இன்னைக்கு நம்ம ஆட்கள் இருதை திறந்து வச்சுட்டு வாடா அப்படின்னு திறந்து வச்சா வரத்தானே செய்வான். அல்லேலூயா. அப்போ வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நீ வீட்டுக்கு காவல் போடணும். எப்படி காவல் போடணும்? வாலிபன் தன் வழியை எதனால் பாதுகாத்து கொள்ளுவான் சொல்லுங்க? வேத வசனத்தால் பாதுகாத்து. அப்படின்னா உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பாதுகாக்கணும்னா, உங்கள் பிள்ளையை இதயத்தில் உலகம் வரணும்னா, வராமல் இருக்கணும்னா, உங்கள் பிள்ளைகளை வந்து கூப்பிட்டு உட்காந்து மவளே இந்த வசனத்தை வாசி, இதை சொல்லு, இதை அறிக்கையிடு அப்படின்னு சொல்ல வச்சுட்டு என்ன செய்யணும்? நீங்கள் வெளியே அனுப்பணும். உங்கள் பிள்ளைக்கு இப்போ வேலி அடைக்கப்படும். இந்த சாப்பிட்ற பிள்ளைக்கு ஊட்ட தெரியுது, சாட்டு போட சொல்லணும்னு ஊட்ட தெரியுது, வசனத்தை ஊட்ட தெரியல. நீ சாப்பாடு ஊட்டுறதை காட்டிலும் வசனத்தை ஊட்டிப்பாரு, உன் பிள்ளைக்கு பாதுகாப்பு இருக்கும். நீ வசனத்தை ஊட்டாமல் சாப்பாடை ஊட்டினா அங்கே உன் பிள்ளைக்கு பாதுகாப்பு இருக்காது. சாப்பாடு முக்கியம் இல்லை, வசனம் முக்கியம். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவோட வார்த்தையில் நினைச்சுவான் பிழைப்பான். பிள்ளைகளுக்கு வசனத்தை ஊட்டணும். தேவ பிள்ளைங்க, என் பிள்ளை சாப்பிடாம போயிடுச்சு, என் பிள்ளை சாப்பிடாம போயிடுச்சு, காப்பி கூட என் பிள்ளை குடிக்கல. எத்தனை தாய்மார் சொல்றீங்க? எத்தனை தாய்மார் என் பிள்ளை டீ கூட குடிக்காம போயிடுச்சு பரீட்சை எழுதுறதுக்கு, அதை குறித்து வருத்தப்படுறீங்க. என் பிள்ளை பைபிள் படிக்காம போயிடுச்சு, என் பிள்ளை வசனத்தை ஒப்பிக்காம போயிடுச்சு, என் பிள்ளை வசனத்தை அறிக்கையிடம் போயிடுச்சு. ஐயோ, அப்படி யாரான்னு சொல்லியிருக்கீங்களா? சொல்ல மாட்டீங்க. அது பாதுகாப்பு கொடுக்காது, வசனம் பாதுகாப்பு கொடுக்கும். புரியுதுங்களா? இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை இருந்தால் அந்த பிள்ளை வந்து வளர்த்து ஆளாக்குறது, கட்டி கொடுக்கறதெல்லாம் ஒரு தாய் தகப்பனுடைய கடமை. பெத்து போட்டு எனக்கு சும்மா போ அப்படின்றதில்ல. உன் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யின்னு வசனம் இருக்கு, உன் பிள்ளைக்கு சொத்து சேர்த்து வைன்னு வசனம் இருக்கு. நம்ம தான் பாதுகாக்கணும், இதயத்தை பாதுகாக்கணும். புரியுதுங்களா? அதனால கவலைப்படாதீங்க. வாக்கின் கோலால் என்ன செய்யுங்க? வாக்கின் கோலால் இப்ப சொல்லுங்க, என்னுடைய வாயின் சுவாசத்தால், வசனத்தால் எனக்கு எதிராக, என் குடும்பத்துக்கு எதிராக, என் வேலை பார்க்கறதுக்கு எதிராக,
என் பிள்ளைகளுக்கு எதிராக எழும்புகிற எந்த ஆயுதமாக இருந்தாலும் இயேசுவினுடைய வார்த்தையில் நான் முறியடிப்பேன். நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் ஆள பிறந்தவன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா காரியத்தையுமே ஒரு குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டால் நல்லதுங்களோ. கற்பத்துக்குன்னு இல்லைன்னா கற்பத்துக்குன்னு அடைக்கிற ஆவியை அடிக்கணும் இயேசுவின் நாமத்தில். பலவீனத்தை அடிக்கணும் இயேசுவின் நாமத்தில். பலவீனத்தை அடிக்கணும். அப்படி அடிக்கும்போது அவங்கள விட்டு என்ன செஞ்சிருவான்? ஓடி போயிடுவான். இன்னொரு வசனத்தை வாசிங்க, முடிப்போம். மீகா 5:9. மீகா 5:9. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கையை தட்டுங்களா அப்பாவுக்கு. உன்னுடைய அப்படிங்கிற இடத்துல என்னுடையன்னு சொல்லுங்க. என்னுடைய கை. உண்ணுங்கிற இடத்துல என்ன போடுங்க? உண்ணுங்கிறது என். அல்லேலூயா. இப்போ எல்லாம் சேர்ந்து சத்தமாக வாசிங்க பார்ப்போம். இந்த வசனத்தை இன்னைக்கு 50 வாட்டி வீட்டில் சொல்லிட்டு தான் வெளியே போகிறீங்க. போங்க, உங்கள் வேலை பார்க்குறதுல எதிராக இருக்க மாட்டான். அல்லேலூயா. பக்கம் 1978 மீகாவில் 5:9 எல்லாம் இப்போ சேர்ந்து வாசிக்கிறீங்க. அந்த அங்கே இருங்க, உண்ணுங்கிற இடத்துல என்ன போட்டுக்குங்க, புரியுதா? எல்லாம் சேர்ந்து ஒரு மனதில் வாசிங்க. இன்றைக்கி உங்கள் எதிராளி பூரா கீழே விழ போகிறாங்க. வாசி. இப்போ சொல்லுங்க, என்னுடைய கை, என்னுடைய கை, என்னுடைய கை விரோதிகளுக்கு முன்னால, என்னை எதிர்க்கிறவர்களுக்கு முன்னால, என்னை குற்றப்படுத்துறவர்களுக்கு முன்னால என் தலையை உயர்த்துகிற கர்த்தர் என்னை உயர்த்துவார். சொல்லுங்க, சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள். மக்கா ரப்புல கத்துன மாதுரபா. இன்னைக்கு ஒன்று சொல்கிறேன், உங்கள் குடும்பத்துக்கு எதிராக, உங்கள் வேலைக்கு எதிராக, உங்கள் பிள்ளைக்கு எதிராக யார் சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, யார் எழும்பிட்டு இருக்காங்க, அவங்க இந்த ஊரை விட்டு ஓட போகிறாங்க. சந்தோஷமா நடக்கலன்னு என்னன்னு கேள்வி இயேசுவின் நாமத்தில். உன் சத்துருக்களை தேடியும் உன் எதிராளி இங்கே இருங்க. உங்கள் வீட்டில் பிரச்சனை வருது, அந்த வசனங்களை பூரா வச்சுக்கோங்க. இந்த வசனத்தை பூரா நோட் பண்ணிக்கோங்க. சும்மா ஒன்றும் கிடையாது. வாக்கின் கோலால் அடிக்கணும், வாயில் சுவாசத்தால் அடிக்கணும். ஆமென். பயப்படாங்க, கர்த்தர் கற்றுக் கொடுத்துருக்காரு. எவ்வளோ அழகாக இந்த வசனம் வந்து இந்த ஏசியா 41, இந்த ஏசியா 11:4 பார்த்துக்கொள்ளுங்க. வாக்கின் கோலால், அதை எப்படின்னா அழகாக இருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. தமது வாயின் சுவாசத்தால் என்ன, வசனத்தால் துன்மார்க்கர் என்ன செய்யலாமா? சங்கரிக்கலாம். அல்லேலூயா. அதனால் நீங்கள் பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார்.